அண்ணனோட டேஸ்ட்டை வந்து ஒரு மாதத்துக்கு நீ பேசுவேன். அண்ணன் பண்ணதை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து மிளகா பொடி, இதுக்கு முன்னாடி வந்து கரம் மசாலா போட்டோம், அது மிளகு பொடி. இந்த கறியை பற்ற வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுப்பா. இப்போ நல்லா சிக்கனில் வந்து மசாலா. ஹாய் ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் வித் லுக் வித் மனோ. வெல்கம் வித் லுக் வித் மனோ. ஹலோ புடீஸ், வெல்கம் டு லுக் வித் மனோ. இன்றைக்கி நம்ம காட்டுக்கு வந்திருக்கோம். காட்டில் வந்து நம்ம சிக்கன் கிரில் பண்ண போகிறோம், அரபிக் சிக்கன் கிரில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரபிக் சிக்கன் கிரில் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போன வீடியோ வந்து நம்ம காட்டுக்குள்ளே வந்து சமைச்சு குக் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே உள்ள ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரில் சிக்கன் செய்கிறதுக்கான செட்டப் இங்கே ரெடியாக இருக்குது. நம்ம கிரில் சிக்கன் செய்ய போகிறோம். ஸோ இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்க்க வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரும், அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுக்குறோம். ஸோ வாங்க, இங்கே தான் செய்ய போகிறோம். கம்ப கூடாது தம்பி, கூடுறோம். கம்பு சுத்த வரல. ஸோ இது இந்த கம்பில் தான் சிக்கனை சொருகி செய்ய போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம கிரில் சிக்கனுக்கு தேவையான மசாலா வந்து முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டோம்னா நம்ம அந்த கிரில் வந்து நல்லா செவன்ட்டு வரும். அதுக்காக தான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறோம். மசாலா வந்து கிரில் சிக்கன்லாம் சாப்பிட்ருக்கேன் ப்ரோ. எங்கே சாப்பிட்ருக்கேன்? கடையில் சாப்பிட்ருக்கேன். அண்ணன் பண்ணதை சாப்பிட்ருக்கேன். சாப்பிடுவோம். அண்ணன் பண்ணதை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். பார்ப்போம் அதையுமா. அன்றைக்கி வந்து நைட்டு ஃபுல்லாக அந்த நாக்கில் ஒட்டிகிட்டே இருக்கும் பாரு கிரில் சிக்கன். அண்ணனோட டேஸ்ட்டை வந்து ஒரு மாதத்துக்கு நீ பேசுவேன். இந்தா டேஸ்ட்டு பேப்பர். இப்போ வந்து மிளகா பொடி, இதுக்கு முன்னாடி வந்து கரம் மசாலா போட்டோம், அது மிளகு பொடி. இது என்ன பொடி? இதான் மிளகா பொடி. உனக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ண வர ஒன்றும் இல்லை. கண்ணாடி கழட்டி பாருங்க தம்பி. கண்ணாடி போட்டாலும் அண்ணனுக்கு கண்ணுக்கு நல்லாவே தெரியும். அடுத்ததான் வந்து தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றினா வந்து சிக்கன் வந்து சாஃப்டாக வரும். கோபுர மாதிரி இருக்கப்பா. அதான் களைச்சி விட்டீங்களே. கோபுரத்தை களைச்சாச்சு. இதா வச்சுக்கோ, என்ஜாய் பண்ணு. அடுத்து லைட்டாக நல்லெண்ணெய். ஃபைனலாக வந்து லெமன், ஆஃப் லெமன் போட்டுக்கலாம். லெமனை புழிஞ்சு விட்டு இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உப்பு எப்போ போடுவீங்க? உப்பு ஃபைனலாக போடணும்டா தம்பி. லாஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம கிரில் சிக்கனுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. நல்லா சாந்து மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் மேலே அப்ளை பண்ண வேண்டியதான். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடறோம். எல்லாம் இடைவெளியெல்லாம் நல்லா தடவி செவன்னு ஆக போகிறோம் நம்ம சிக்கனை. இந்த கேப்லலாம் நல்லா தடவணும். எல்லாம் இப்போயே வச்சு அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெளியில்.
பிஹைண்ட் த ஸ்க்ரீனில். தம்பி எல்லாருக்கும் உண்டு, கவலைப்படாதீங்க. தம்பி அண்ணன் வாட்ச் மட்டும் கழட்டு. 3500 மசாலா போட்டுறக்கூடாது. ஆகா, இந்த சிக்கனை தடவுறதே ஒரு ஃபீல்ரா, நல்லா இருக்குண்ணா. ஆமாடா, அப்படியே அந்த பஞ்சு மணிக்கு இருக்கா, நல்லா இருக்கும் தடவும் போது சிக்கனை. 350 ரூபா வச்சானே. 350 ரூபா வச்சாலே 3500 ரூபா வச்சுடா. 350 ரூபா வச்சுல கால் வருமா? 350 ரூபா வாட்சில் வந்து கால் வந்துச்சுன்னா எனக்கு வாங்கி கொடு. அப்போ 3500 ரூபா வச்சுல கை வருமா? ஏய் நீங்க புறாயடா, காமெடி மட்டமான காமெடியா. கை வருமா கால் வருமா இலி? அந்த மொக்க காமெடிலாம் தயவு செஞ்சு இங்கிட்டு வர வேண்டாம். இப்போவே அந்த மசாலா வாசனை வந்து மூக்குள்ள நல்லா போகுது. இப்போ நல்லா சிக்கனில் வந்து மசாலா நல்லா தடவியாச்சு. ஒரு அரை மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் வரைய ஊற வச்சுட்டு அப்புறம் கிரில் சிக்கனை வந்து வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 2 மணி நேரம், ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம கிரில் சிக்கனுக்கு தேவையான அடுப்பு கறியை வந்து ரெடி பண்ணி பற்ற வைக்கலாம். அடுப்பு கறியில் வந்து வேக வச்சாதான் நல்லது, சிக்கன் வந்து நல்லாயிருக்கும் சுவையாக. இந்த கறியை பற்ற வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுப்பா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கறியை பற்ற வைக்கிறதுக்கு. கண்ணெல்லாம் எரியுது, ரொம்ப கண்ணு எரியுது. கமான், உசுரை கொடுத்து பற்ற வச்சிருக்கு. இதுக்கப்புறம் சிக்கனை வேக வைக்கிறது இதுக்கும் மேலே கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி நீ கொஞ்சம் நேரம் பாப்பா, மழை வேற வர மாதிரி இருக்கே. கமான்டா தம்பி. அதாவது இந்த மாதிரி நீங்கள் காட்டில் போய் கிரில் சிக்கன் பண்ணி சமைக்கிறதா இருந்தால் மண்ணெண்ணெய் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. நாங்கள் வந்து மண்ணெண்ணெய் வந்து எடுத்துகிட்டு வராமல் விட்டோம், அதுதான் எங்களோட பெரிய தப்பு. அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த கட்டைக்குள்ளே சொருவி நம்ம கிரில் சிக்கன் வந்து ஏற்றியாச்சு. கொஞ்சம் லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது, ஸோ சீக்கிரம் பண்ணணும். மழை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த கறியை எரிய வைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. சீக்கிரம் வந்து எரிய மாட்டேங்குது. ஆனால் இப்போ பட்டர் போட்டோன்னே லைட்டாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. தம்பி அந்த இது கரண்டி கழுவிட்டியா? கழுவு இல்லை, கழுவாமல் கொடுக்காத, கழுவிட்டு கொடு. அப்படி மனோஜனே, நாளைக்கு காலையில் கூட ரெடி ஆயிருமா? தம்பி காலைலையா? இன்னும் 1 ஹவரில் ரெடி ஆயிரும், கவலைப்படாத. பசிக்குதுண்ணே. பசிக்குதா? இரு, கொஞ்சம் பசி அடக்கிக்கோ. பசிக்குதுன்னா அந்த பக்கம் போய் ஏதாச்சும் இலையில ஏதாச்சும் மாடு மாதிரி தின்ட்டு வா, மேய்ஞ்சிட்டு வா. காட்டில் நிறையா இருக்குடா இலை. தம்பி பசிக்குதாப்பா? எல்லாம் நாக்கில் எச்சியை வடிக்கி விட்டு உட்காந்துருக்கீங்க. அப்பா அதனால் நிறையா சரியாக வருதுடா. நல்லா வருதுடா. நீ சொல்லும் போது மட்டும் திருப்பிடா. சூப்பராக தம்பி. அப்படிதான். இல்லை ஒரு சைடு மட்டும் இருந்தால் போதும். கோழிக்கு சுடுமானே? கோழிக்கு சுடுமா? ஒரு செங்கலை கம்மி பண்ணிடுமா? இல்லை செங்கல்லாம் கரெக்ட் தான். எனக்கு இங்கே எரியுது கை. கோழிக்கு சுடுமாங்க கேட்குறா தம்பி. விராட் கோலியானே? விராட் கோலி வந்து கிரவுண்டில் சுடுவான், நான் உனக்கு இங்கே சுட்டு காட்டுறேன். தவிர்த்துருக்கலாம். காய்ஸ், சிக்கன் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ போன வீடியோவில் நம்ம ஒரு காமெடி நான் பார்த்துருப்போம். ஒரு கேமியோ ரோல் பண்ண வந்திருக்காப்புல. ஹாய் ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் வித் லுக் வித் மனோ. போன வாரம் நம்ம பார்த்துருப்போம். போன வாரம் வந்து எங்கே பார்த்தீங்க? காட்டுக்குள்ள வச்சு பார்த்துருப்போம் நம்ம எல்லாத்தையும். இந்த வாரம் பார்க்க போகிறோம். இந்த வாரம் வந்து கிரில் சிக்கன் பண்ண போகிறோம். கிரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் லேட்டா வந்தீங்க. ஆமா, கொஞ்சம் அவசர வேலையா டெல்லி வரையா போயிருந்தேன். அதனால இந்த வாரம் வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபன் பண்றோம். டெல்லி வரையா எதுக்கு போனீங்க? மோடியை பார்க்க போயிருந்தேன். மோடியை பார்க்க போனியா? ஏண்டா உனெல்லாம் மோடியை பார்க்க மோடிஜியை பார்க்க போயிருந்தோம். இப்போ இந்த ஜியை பார்க்க வந்திருக்கோம். இப்போ கிரில் சிக்கனை சாப்பிட போறோம். எப்படி இருக்கும் அண்ணன் சமையல்? எப்படி இருக்கும் அண்ணன் குக்கிங்கு? உச்சகட்டமா இருக்கும். பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாள் அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தள்ளி போய் வீசு, நல்லா நல்லா வரும். போட்டு போட்டு சமனே. திரை தீ பிடிக்கும், வெடி வெடிக்கும், ஒருத்தன் வந்தால் பல பறக்கும். இதை மட்டும் எடுத்தா போதும். சூப்பரா இருக்கு ப்ரோ. ஒரு நிமிஷம் கால் நான் இருக்கீங்க. காய்ஸ், நம்மளோட கிரில் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. கீழே பிடிச்சுக்கோ வந்து தட்டை வந்து பிடிச்சுக்கோடா. நல்ல சூடு, அருமையா வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கு. அந்த மசாலா வாசனை அருமையா இருக்கு. எப்படா தம்பி? உச்சகட்டம். ஸோ காய்ஸ், நம்ம ஃபைனலாக வந்து சிக்கன் கிரில் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஆனால் அந்த மசாலா வாசனை வந்து அருமையாக வந்து வருது. ஆகா, சிக்கனை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து வந்துருக்கு பார்த்தீங்களா? அப்படியே பிச்சவனே வந்துடுது. சாரி, கீழே வந்துச்சுன்னா நம்ம பசங்களுக்கு இல்லாமல் போயிடும். லெக் பீஸோட அருமையாக வந்திருக்கு. இந்த மசாலாலாம் நல்லா வந்து குக்காகி உள்ளே இறங்கி அந்த பட்டர் வந்து மேலே போட்டிருந்தோம், அதெல்லாம் நல்லா கோட்டிங் ஆகி சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த மசாலா நல்ல கார சாரமாக அப்படியே உச்சகட்டமாக இருக்குப்பா. வேற லெவல் சாஃப்டாக இருக்குது சிக்கன். அதாவது இந்த காட்டுக்குள்ளே வந்து உட்காந்து இந்த கிரில் சிக்கன் பண்ணி அந்த சுட்ட கோழியை சாப்பிடும்போது அந்த ஒரு இது இருக்கு, சும்மா இன்பமாக இருக்குது ஐயா. அந்த மாதிரி இருக்குது, வேற மாதிரி. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். என் கூட ஒரு ஃப்ரெண்டாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேர்ஸ் காய்ஸ், பாய். சிக்கன் அருமையான கிரில்.